50 கிராம் நன்னாரி வேரை நல்லா மண்ணெல்லாம் போக அலசிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த வேரை மட்டும் மிக்சிக்கு மாற்றிட்டு பொடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டரு தண்ணியில் இந்த பொடியை சேர்த்து நல்லா பாதியாக வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோ வெள்ளை சர்க்கரைக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜூஸையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நிறைய சேர்க்க வேணாம், ரொம்ப கம்மியாக 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகாமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த பாட்டிலுக்கு மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சர்பத் பண்ணுறதுக்கு சப்ஜா விதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் ஒரு 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எசன்ஸையும் சேர்த்து நல்லா ஐஸ் வாட்டர் சேர்த்து கலந்திங்கன்னா சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.